எனக்கு ஒரு உதவி. சொல்லுவோம்மா. தீபாவளி வருது இல்ல? ஆமா. என் பேரனை கடைக்கு கூப்பிட்டு போறேன்னு சொல்லிட்டு வந்தேன். அவன் கிளம்பி நிற்பான். நீ அட்வான்ஸ் தருவன் தான் நம்பி வந்தேன். நீ நிலைமை வேணான்ட்ட. ஒரு 5000 ரூபாய் கடனை கொடுத்தீங்கன்னா தீபாவளி முடிஞ்சதும் கடனுடனே வாங்கியாவது எப்படியாவது திருப்பி கொடுத்துட்றேன். ஒரு 11 மணிக்கு மேல கடை பக்கம் வாங்க, ஏதாவது ஏற்பாடு பண்றேன். ரொம்ப சந்தோஷம். நான் வரட்டுமா? நமக்கும் இந்த மாதிரி வேலை இருந்தால் சொல்லுங்களேன். உடம்பு இல்லாமல் பொழுத கிடக்கிறது கொஞ்சம் கடுசாக இருக்கு. என்ன நீங்கள் நாய் பொழுது இந்த மதுரையிலேருந்து சென்னை போகிற வழியில் 100-200 ஹோட்டல் இருக்கு. அந்த ஹோட்டலில் நம்ம வயசில் இலை எடுத்துட்டு இருப்பாங்க. அவன்கிட்ட போய் நீங்கள் எந்த ஊர்னு கேளுங்க. சொந்தமாக நிலம் வச்சுருந்தேன், விவசாயம் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ எல்லாம் போச்சு, இலையை எடுத்துட்டு கேட்போம். அது மாதிரி தானே நானும் ஒரு காலத்தில். இப்போ பொழப்பு சிரிப்பாக போச்சுண்ணே. ஏடா அண்ணே, உங்களை பார்க்க செல்லையான ஒரு பெரிய ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காருண்ணே. அவரா பக்கத்துல இருக்காரு? ஆமாண்ணே, கொடுக்க வேணே. குடுத்துட்டு தொலைச்சாங்க. நானே நல்ல சம்பளம் போனஸ் போட முடியாம சுத்திக்கிட்டு இருக்கேன். வேற நேரம் காலம் தெரியாம 5000 கொடு, 10,000. ஒண்ணு சி, கையில காசு இருந்தா 200 ரூபாய் கொடுத்து முதல்ல அந்த ஆளை இங்க இருந்து அனுப்பிவிடு. கேட்டா ம்